ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷன் அண்டு கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நியூ ரெக்ரூட்மெண்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷன் process to engage following staff to work in various health care facilities of Greater Chennai Corporation under National Urban Health Mission on contractual basis அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கிரேட்டர் சென்னை கார்பரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கான்ட்ராக்ட் பேசிஸில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் வேகன்சிஸ் அண்டு மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆர் கிவன் பிலோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எபிடமாலஜிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் போஸ்ட்டு 1 தான். ஸோ மெடிக்கல் கிராஜுவேட் வித் போஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெனுமரேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மெடிக்கல் ஆஃபீஸர் 28 வேகன்சிஸ், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்டாஃப் நர்ஸு 71. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மஸ்ட் ஆஃப் பாஸ் ஹையர் செகண்டரி கோர்ஸ் வித் டிப்ளமோ இன் நர்சிங் ஆர் ஜென்ரல் நர்சிங் மிட்வைஃப் 3 இயர்ஸ் கோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இல்லைனா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன் 33, அதுவும் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபார்மசிஸ்ட் 8, ஸோ அதுக்கு குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு உண்டான ரெனுமரேஷன் உங்களுக்கு வந்து கீழே கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ரே டெக்னீஷியன் 5. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சிலரி நர்ஸ் அண்டு மிட்வைஸ் ஏஎன்எம் வந்து பார்த்தீங்கன்னா 70க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ரேஷன் தியேட்டர் அசிஸ்டண்ட் வந்து 3 கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட் வந்து 1 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிஷன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னு கீழே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் ஒர்க் வில் பி இன் கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதேமாதிரி கான்ட்ராக்ட் பீரியட் இஸ் ஃபார் 11 months ஒன்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கான்ட்ராக்ட் பீரியட் வந்து 11 மாதம் தான். அண்டு இட் இஸ் பியூர்லி ஆன் டெம்பரரி பேசின் அப்படின்னு இதில் வந்து சொல்லிட்டாங்க. இது வந்து டெம்பரரி சர்வீஸ் தான். த கேண்டிடேட் ஷால் நாட் கிளைம் எனி ரைட்ஸ் ஃபார் பெர்மனன்சி இன் த கான்ட்ராக்ட் ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த எம்ப்ளாயர் இஸ் சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் reserves the right not to specify any reason for such terminations அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா the selection candidates need to enter into an agreement with சென்னை சிட்டி ஹெல்த் மிஷன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா த அப்ளிகேஷன் ஃபார்ம் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ளிகேஷன் காஸ்ட் வந்து ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் டவுன்லோட் த ஃபார்ம் த வெப்சைட் அப்படின்னு கீழே வந்து வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. The candidate should send their completed applications in the presented format and relevant certificates and supportive documents either by post or in person to the following address on or before 9/8/2024 till 5 PM குள்ளே வந்து கொண்டு போய் நீங்கள் சப்மிட் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ்டு பியாண்ட் லாஸ்ட் டேட் அண்டு டைம் வில் நாட் பி என்டர்டெயின்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி அந்த அப்ளிகேஷன்ஸை 9/8/2024 5 மணிக்குள்ளே நேரடியாகவோ இல்லை போஸ்ட்டில் நீங்கள் அனுப்பணும். அனுப்ப வேண்டிய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா த மெம்பர் செக்ரட்டரி சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷனு பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு ரிப்பன் பில்டிங்கு சென்னை 6,03,000 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அனுப்பணும், அட்டாச் பண்ணி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. கன்சர்ன் லெட்டர் டு ஒர்க் அண்டர் த அபோவ் மென்ஷன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், curriculum vitae affixed with recent passport size photograph duly signed, qualification certificate, certificate of for experience, registration certificate அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The shortlisted candidate will be called for interview later அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகிறோம் அவங்களுக்கு இன்டர்வியூக்கு வந்து அப்புறமா கால் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. No TADA will be paid for attending interview. நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு TADA எதுவுமே கிடையாது, ட்ராவல் அலவன்ஸு லேனஸ் அலவன்ஸ் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. For clarification or details please contact the member secretary சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷன் பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு ரிப்பன் பில்டிங் சென்னை 6,03,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்ததுன்னா இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க, அவங்களே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய
நேம் ஆஃப் த போஸ்ட் வேணும், அந்த போஸ்ட் நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிட்டு உங்கள் ஃபோட்டோ ஒட்டி உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் வந்து ஃபில் பண்ணி உங்கள் சிக்னேச்சரை நீங்கள் போட்டுட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க ஸோ ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9/8/2024 உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் போஸ்டலோ இல்லை நேரடியாக நீங்கள் கொண்டு போயிட்டு சப்மிட் பண்ணிவிடுங்க. ஸோ யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அப்ளிகேஷன்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி நீங்கள் வந்து 9/8/2024 நீங்கள் ஆஃப்லைனில் நீங்கள் சப்மிட் பண்ணுங்க. இந்த பிடிஎஃப்னுடைய லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.